வாட் அல்டிமேட்லி மேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிலிம்ஸில் அந்த எக்ஸாம் எழுதுகிற 3 ஹவர்ஸ், மெயின்ஸில் ஒரு 12 ஹவர்ஸ், இதுதான் அந்த ஓவரால் ஒரு 15 ஹவர்ஸ் தான் வந்து நம்ம லைஃபே டிசைட் பண்ண போகுது. ஸோ அதை பார்க்கும்போது அந்த 3 ஹவர்ஸில் பிரெயின் வந்து பயங்கரமாக நல்ல ஷார்ப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ பிரெயின் ஸ்டார்மிங் வந்துட்டு நான் மெயின்ஸுக்கு தான் நிறைய யூஸ் பண்ணேன். என்ன பண்ணுவேன்னா, இப்போ நமக்கு வந்துட்டு டெஸ்ட் எழுத வந்து டைம் இல்லை அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த டைமில் இந்த பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி வச்சிருக்க டாபிக்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து அனலைஸ் how mission Karmayogi can transform capacity and effectiveness of civil services in India எத்திக்ஸில் ஒரு கொஸ்டின். இதை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் லிங்க் பண்ணலான்னா சிவில் சர்வீசஸ் அட்லஸ்ன்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. அது கூட கதி சக்தியில் எப்படி யூஸ் பண்ணுறோம், எத்திக்கல் கான்டெக்ட், அப்புறம் ஒரு 6 pillars ஃபார் சிவில் சர்வெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நோலன் பிரின்சிபல்ஸு. இது எல்லாத்துக்கூட டிஜிட்டல் ஃப்ரேம் ஒர்க் எப்படி, இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி இது பண்ணுது, டிஜிட்டல் இந்தியாவில் இது எப்படி நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம், இது எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நமக்கு வந்து அந்த டைமில் வந்து அதை டக்குன்னு கவர் பண்ணணும். படிக்கிறது எப்போ மறக்கும்னா, நம்ம பிரைமரி மெமரியிலேருந்து செகண்டரி மெமரிக்கு அது நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெஷருமே நம்ம எடுக்கலைன்னா அது வந்து மறந்துடும். இப்போ நான் இன்றைக்கி வந்து காமராஜர் பற்றி படிக்கிறேன்னா நம்ம சாட் ஜிபிடி, டீப் சீக்கெல்லாம் கூட நல்ல ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, மெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு டெஸ்ட் எழுதும்போது கொஷின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இப்போ படிக்க பிடிக்கலையா, சட்டுன்னு அதை முடிக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக அதை முடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் ஜனனி. இந்த குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் 10th ரேங்க். ஸோ இது வந்து என்னோட 4th attempt. இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரிலிம்ஸுமே வந்துட்டு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். 2019லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி குரூப் 2ல இப்போ அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த அட்டெம்ப்டில் வந்துட்டு மெயின்ஸில் 530 மார்க்ஸ் அண்ட் இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் வந்து நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் படிக்கிறது முக்கியம் கிடையாது. 3 ஹவர்ஸில் வந்து நான் மறக்காமல் இருக்க என்ன செய்யணும்? ஸோ 3 ஹவர்ஸில் மறக்காமல் இருக்கிறதுக்கு அதுதான், எந்த 3 ஹவர்ஸ் கொடுத்தாலும் எழுதுறதுன்றது ஒரு ஸ்கில். ஆனால் அந்த எக்ஸாமோட அந்த 3 ஹவர்ஸ் 9:30 to 12:30 மட்டுமே எழுதுறது. அந்த டைமில் தூங்கக்கூடாது, ஹெவி கார்போஹைட்ரேட்ஸ் இருக்க ஃபுட் எடுத்துக்கக்கூடாது. அந்த டைமில் பிரெயின் ஆக்டிவிட்டி செம்மையாக இருக்கணும். அண்ட் அவ்வளோ ஷார்ப்பாக ஃபோக்கஸ்டாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த பிரெயின் ஸ்டார்மிங் இதெல்லாம் பண்ணி நம்ம வந்து நல்ல ஸ்கில்ஸை வந்து ஹோன் பண்ணி வச்சுக்கறணும். மல்டிபிள் திங்ஸை வந்து இன்டெகிரேட் பண்ணி வச்சுக்கறணும். நம்ம பிரெயினோட ரீகாலிங் கெப்பாசிட்டி வந்து இப்போ வந்துட்டு நம்ம ஷார்ட் கண்டென்ட்டை நிறையா வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த பிரெயின் ராட்டே வந்துட்டு ஜாஸ்தியாக தெரியுது இப்போ. அதெல்லாம் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். அந்த யூசேஜ் நான் வந்துட்டு எப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 40 minutes வரைக்கும் ஃபோன் யூசேஜ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுட்டு இருந்தேன். சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போகும், நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லை. பட் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 20 minute எபிசோட்ஸ் 2 எபிசோட் எடுத்துக்கிறேன் ஒரு நாளைக்கு. ஏதாவது சீரிஸ் பார்த்துட்டே இருப்பேன், நெட்ஃப்ளிக்ஸ்லையோ ப்ரைம்லையோ இதுலையோ. 20 minute எபிசோட் எடுத்தேன்னா ஒரு 20 minute எபிசோட் லஞ்சுக்கு, இன்னொரு 20 minute எபிசோடில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 10 minutes, டின்னருக்கு 10 minutes, இந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். இது பார்க்கும்போது ஆல்ரெடி ஃபெமிலியரான ஒரு சீரிஸ் எடுத்துக்கேன், புதுசாகவும் பார்க்க மாட்டேன். ஸோ ஏதோ ஒன்று நம்ம வந்து டல்லாகாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறோம், நம்ம ப்ரிப்பரேஷனே ரொம்ப இம்பாக்ட் பண்ணுதில்லை அப்படிங்கிற மாதிரி போயிடணும். ஷார்ட்ஸோ ரீல்ஸோ போனோன்னா இன்ஸ்டாகிராமில் கம்ப்ளீட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். யூடியூப்லேயுமே படிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு அதில் வந்து ஸ்டடி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் மட்டும் வர மாதிரியே பார்த்துட்டேன். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேர்னிங் கர்வுக்கு வந்து திருப்பி வர ஆரம்பிக்கும். நம்ம ஸ்கூலில் இருந்தப்போ இருந்த ஒரு பிரெயினோட கெப்பாசிட்டி வந்து திருப்பி வந்துடும். மெயின்ஸ் எழுதுகிற டைமில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸில் கூட ஏதோ ஒன்று பண்ணி 4 ஆப்ஷன்ஸில் 1 ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிடலாம். மெயின்ஸுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் அல்டிமேட்லி மேட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிலிம்ஸில் அந்த எக்ஸாம் எழுதுகிற 3 ஹவர்ஸ், மெயின்ஸில் ஒரு 12 ஹவர்ஸ், இதுதான் அந்த ஓவரால் ஒரு 15 ஹவர்ஸ் தான் வந்து நம்ம லைஃபே டிசைட் பண்ண போகுது. ஸோ அதை பார்க்கும்போது அந்த 3 ஹவர்ஸில் பிரெயின் வந்து பயங்கரமாக நல்ல ஷார்ப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இப்போ வந்து கிடைக்கிற டைம்லலாம் டெஸ்ட் எழுதுறத விட 9:30 to 12:30 ப்ரிலிம்ஸ்னால் 9:30 to 12:30 பிரெயின் ஆக்டிவிட்டியை பீக்கில் வச்சுக்கணும் நம்ம. அது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். டைம் வந்து நமக்கு செட் ஆகலைன்னா அது வேறு. பட் நமக்கு டைம் இருக்குது, 9:30 to 12:30 ஸ்பேர் பண்ண முடியுமா, அதே டைமில் கண்டினியூஸாக டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். ரிவிஷன் ரீகாலிங் வந்து இப்போ நான் சோஷியல் இஷ்யூஸுக்கெல்லாம் என்ன பண்ணேன்னா, குட்டி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ A4 ஷீட்டையே வந்து குட்டியாக கட் பண்ணிவிட்டு, இப்போ பாவர்ட்டிக்கு ஒரே ஒரு ஷீட் இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அதை எடுத்தோன்னா இந்தியா லெவலில் பாவர்ட்டி ஸ்கீம்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும். அதில் சோஷியல் இஷ்யூஸுக்கு மொத்தமே அப்படி ஒரு 50 ஷீட் இருந்தாலே போதும். தமிழ்நாடு ரிலேட்டட், இந்தியா ரிலேட்டட் எல்லாத்தையும் எழுதி முடிச்சிடலாம் நம்ம. அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ரீகால் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இப்போ படிக்க பிடிக்கலையா, சட்டுன்னு அதை முடிக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக அதை முடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐடியா எடுத்துகிட்டு நம்ம படிக்கலாம். இல்லையா நம்ம கொஞ்சம் ரொம்ப மோட்டிவேட்டடாகவே இல்லாமல் இருக்கும் அப்படின்னா யூடியூப்பில் வந்துட்டு இந்த லோஃபை ஸ்டடி மியூசிக் இருக்கும். 4 hours ஸ்டடி வித் மீ, 2 hours ஸ்டடி வித் மீ, இதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம கூடயே உட்காந்து ஒருத்தவங்க படிக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவாங்க, 20 minutes படிப்பாங்க, 5 minutes பிரேக் எடுப்பாங்க, 20 minutes 5 minutes இந்த மாதிரி போடுவாங்க. ஸோ அது பார்க்கும்போது நமக்கும் ஒரு இம்பிட்டஸ் நல்லா க்ரியேட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லைனா bigtimer.netன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து லேப்டாப் ஸ்க்ரீனை ஃபுல்லாக அப்படியே பெரிய இது மாதிரி வந்துடும்.
அதில் வந்துட்டு டைமர் செட் பண்ணிவிட்டு நம்மளே பிரேக் டைமு இத்தனை செஷன் ஸ்டடி செஷன் வேணும், இத்தனை மினிட் பிரேக் வேணும் அப்படின்றதெல்லாம் நம்மளே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேயே வந்து டைமர் ஓடிட்டே இருக்கும். நம்மளுக்கும் அந்த இதை முடிச்சாதான் அடுத்த வேலை அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இது பண்ணிடும். ஃபோனை வந்து என்கேஜ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நீங்கள் சொல்கிறது லேப்டாப்க்கா இல்லை நான் வந்து ஒரு ஸ்கூல் புக் வச்சு படிக்கிறேன் இந்த மாதிரி இந்த டைம் அது எல்லாமே மொபைல் ஃபோனு லேப்டாப் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வேணும். ஓகே. ஸோ bigtimer.net வந்து ஒரு வெப்சைட். அது இல்லாமல் நிறைய ஃபேபுலஸ்னு ஒரு ஆப் இருக்குது, ஃபாரஸ்ட்னு ஒரு ஆப் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து ஃபோனையும் வந்து யூசேஜையும் கம்மி பண்ணிடும். அந்த ஆப்பை விட்டு வெளியே வந்தோம்னா ஸ்டடி டைம் வந்து பிரேக் ஆகிடும். நம்ம வந்து டார்கெட் வச்சுக்கணும் டெய்லி. இந்த டே வந்து 8 ஹவர்ஸ் நம்ம டார்கெட்டு, 6 ஹவர்ஸ் நம்ம டார்கெட் அப்படின்னா எவ்வளோ வேணால் பிரித்து படிக்கலாம். ஆனால் அல்டிமேட்லி ஒரு நாளைக்கு வந்து நம்ம பிளான் பண்ண போர்ஷனை முடிச்சிருக்கணும், இல்லை 8 ஹவர்ஸ் முடிச்சிருக்கணும். ஏதோ ஒன்று வந்து நம்ம குவான்டிஃபைபிளாக பண்ணோம் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் வந்துட்டு நமக்கு குவான்டிஃபைபிளாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா நமக்கு டிஜிட்டல் டிவைஸ் யூசேஜும் கம்மியாயிடும். ஃபோனை எடுக்கணுங்கிற ஒரு அர்ஜ் வந்து கண்ட்ரோல் ஆகும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பராக குவாலிட்டியோடு நம்ம படித்த மாதிரி ஒரு இதுவும் க்ரியேட் ஆகும். ஸோ டெக்னிக்ஸ் வந்து அப்படி யூஸ் பண்ணலாம். படிக்கிறது எப்போ மறக்கும்னா நம்ம ப்ரைமரி மெமரியிலேருந்து செகண்டரி மெமரிக்கு அது நம்ம ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மெஷருமே நம்ம எடுக்கலைன்னா அது வந்து மறந்துடும். இப்போ நான் இன்றைக்கி வந்து காமராஜர் பற்றி படிக்கிறேன்னா நம்ம ChatGPT, DeepSeek கூட நல்ல ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா மெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு டெஸ்ட் எழுதும்போது கொஷின் பேப்பர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஜென்ரேட் 5 UPSC மெயின்ஸ் ஆன்சர்ஸ் ஃபார் அபவுட் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், ஸ்வதேஷி மூமெண்ட்டு ஏதாவது ஒன்று போட்டு விட்டோம்னா ஸ்வதேஷி மூமெண்ட் இன்றைக்கி நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுலேருந்து பாசிபிள் ஆங்கிள்ஸ் என்னென்னலாம் அப்படின்றது அதுலேயே வந்துடும். நம்ம உட்காந்து கூட நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. வேறு என்னென்ன பாயிண்ட்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரைன் ஸ்டார்ம் பண்ணிட்டோம்னாலே அந்த இடத்துல தெரியும் நமக்கு இந்த இடத்துல கேப் இருக்குது, இந்த பாயிண்ட் வந்து மறக்குது, இதில் வந்து நம்ம இந்த டேர்மை காயின் பண்ணவர் யார், எம்ஜி ரானடேன்றது மறக்குது. ட்ரைன் ஆஃப் வெல்த் தியரியில் இத்தனை பர்சனாலிட்டிஸ் 3 பர்சனாலிட்டி இன்வால்வ் ஆயிருக்காங்க, 3 பேர் என்னென்ன புக் எழுதுனாங்க, எந்த இயரில் எழுதுனாங்க அப்படிங்கிறத வந்து நம்மளால் ரீகால் பண்ண முடியலன்னா we can go back to the notes and fill that gap. ஸோ நம்ம ஆக்டிவாக நோட்ஸ் எடுத்து படிக்க பிடிக்கலையா அப்படின்னா கேப் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்குன்றதை பார்க்கணும். ஏதாவது ஒரு கொஷின்ஸ் எடுத்து பார்க்குறப்போ இந்த இடம் இப்போ நமக்கு வந்து நம்ம படிச்சிருக்கோம் ஆனால் நமக்கு வந்து அது மைண்டில் வரல அப்படின்னா என்ன பண்ணலாம்னா அந்த நோட்ஸை போய் அந்த பாயிண்ட்டை மட்டுமாவது திருப்பி பார்த்துடணும். ஸோ பிரைன் ஸ்டார்மிங் வந்துட்டு நான் மெயின்ஸுக்கு தான் நிறைய யூஸ் பண்ணேன். என்ன பண்ணுவேன்னா இப்போ நமக்கு வந்துட்டு டெஸ்ட் எழுத வந்து டைம் இல்லை அப்படின்னா ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 1 மினிட்டுக்குள்ளே அந்த ஆன்சர் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறது வந்து பிரைன் ஸ்டார்மிங். ஸோ எடுத்தோடனே இப்போ வந்துட்டு அர்பன் மைக்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஆர்கனைசேஷனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவேன், பாக்ஸில் வந்துட்டு ஒரு டேட்டா கொடுத்துருவேன். அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா இப்போ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நான் வந்து அதுக்கு வந்து ஒரு மைண்ட் மேப் வந்துட்டு நான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அது வந்து எப்படின்னா 3 லேயர் ஆஃப் மைண்ட் மேப்பாக நான் போட்டு வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளம்ஸு, அதுக்கு அடுத்து வந்து அதை என்ன பண்ணி சொல்யூஷன் கொடுக்கலாம், இப்போ கரண்ட்டாக அந்த சொல்யூஷனுக்கு நம்ம என்னென்ன ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அப்படி ஒரு 3 சர்க்கிளாக வந்துட்டு நம்ம அதை படித்து வச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வேணால் அதை வந்து கொண்டு வந்துக்கலாம். நான் வந்து ஆக்சுவலாக டெஸ்ட் எழுதும்போது வந்து எனக்கு எப்படி பிரைன் ஸ்டார்மிங் வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னா இப்போது டெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 5-10 மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா இப்போது இந்த கொஷின் வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் த கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் டு ப்ரமோட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் இந்தியா. இதை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ப்ராப்பராக ஒரு 5 பாயிண்ட் தான் வந்து நமக்கு ஞாபகம் வரும். இதே வந்து நம்ம பிரைன் ஸ்டார்ம் பண்ண நான் இதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் எழுதியிருப்பேன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்போ ஆரம்பித்தாங்க, ஸ்டிப்புன்னு ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க, சயின்ஸ் அண்ட் டெக் இன்னோவேஷன் பாலிசி, ஸ்டியாக்குன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, CSIR, ICMR, சயின்ஸ் டே எப்போ, இன்ஸ்பயர் மனாக் ஸ்கீமு, யுவிகா, அனுசந்தன் ஆக்ட், நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கு என்னென்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம திங்கிங் இதை வந்து நம்ம வைடன் பண்ணுறதுக்கு வந்து பிரைன் ஸ்டார்மிங் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இது கூட வேறு என்னென்னலாம் சிலபஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம லிங்க் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணும்போது இதெல்லாம் வந்து பிரைன் ஸ்டார்மிங் பண்ணும்போது நம்ம ஆன்சரே வந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைமென்ஷனுக்கே வந்து போகும். ஸோ பரவாயில்ல எல்லா 360 டைமென்ஷன்ஸையும் அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியறதுக்கு வந்து பிரைன் ஸ்டார்மிங் வந்து யூஸ் ஆகும். ஸோ பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணணும் நீங்கள் எப்போ முடிவு பண்ணுறீங்க? அந்த ஆரம்பத்தில் இதில் என்ன தப்பு பண்ணுறீங்க? வந்து இதில் எப்படி டியூன் ஆகிறீங்க? இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே அந்த ஃபஸ்ட்டு கொஷினை பார்ப்பேன். ஃபஸ்ட்டு கொஷினை எழுதும்போதே அப்படியே வந்துட்டு ஆன்சர் எங்கேயோ போகும். ப்ராப்பராக அந்த ஸ்ட்ரக்சர்டாக வந்து அந்த ஆன்சரை வந்து நம்மளால் இழுத்து பிடிக்கவே முடியாது. இப்போது ஜென்ரலாக வந்து ஸ்வதேஷி மூமெண்ட்டை பற்றி எழுதுங்க அப்படின்னு ஜென்ரலாக நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம எடுத்தோடனே ஸ்வதேஷி மூமெண்ட் வந்து இந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க, ரவீந்திரநாத் தாகூர் இது பண்ணார், ரவீந்திரநாத் தாகூர் இது பண்ணார், இப்படியே நம்ம வந்து போயிடுவோம். ஆக்சுவலான கொஷின் என்ன, ஸ்வதேஷி மூமெண்ட் ஏன் வந்துச்சு, பெங்கால்
காஸ் ஆஃப் த இஷ்யூ என்ன, பெங்கால் பார்ட்டிஷன் நடந்துச்சு, பெங்கால் பார்ட்டிஷன்லேருந்து நம்ம ஏன் ஸ்வதேஷிக்கு போனோம், ஸ்வதேஷி டேர்ம் யார் காயின் பண்ணாங்க, அது வந்து எப்படி நமக்கு ரக்ஷாபந்தன் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்கு எப்படி இது பண்ணிச்சு, காந்தியோட மூமெண்ட்டை அது வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு, இந்த மாதிரி ஆன்சராக எழுதும்போது அது வந்து ஹோலிஸ்டிக்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து அந்த ப்ரெஷரில் அந்த 3 ஹவர்ஸில் எழுதும்போது நமக்கு அப்படியே கைக்கு வர மாதிரி எழுதுவோம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை யூஸ் பண்ணி அந்த ஒரு ஆன்சருக்கும் ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, இப்போ நம்ம வந்து ஆன்சர் எழுத போகிறது வந்து 20 கொஷின்ஸ்க்கு எழுத போகிறோம். அது எந்த 20 கொஷின்ஸ்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிடணும். டிசைட் பண்ணிவிட்டு லாஸ்ட் 15 கொஷின்ஸுக்கு பிரெயின் ஸ்டார்ம் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸுக்கு நமக்கு எழுத ஆரம்பிக்கும் போது பிரெயினும் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ நம்மளே வந்து ஜென்ரேட் பண்ணிடுவோம், ஃபாஸ்ட்டாகவே ஜென்ரேட் பண்ணிடுவோம். லாஸ்ட்டில் வந்து பிரெயின் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் இந்த பிரெயின் ஸ்டார்ம் பண்ணி வச்சிருக்க டாபிக்ஸ் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து அனலைஸ் ஹவ் மிஷன் கர்மயோகி கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் கெப்பாசிட்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இன் இந்தியான்னு எத்திக்ஸில் ஒரு கொஸ்டின். இதை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் லிங்க் பண்ணலாம்னா, சிவில் சர்வீசஸ் அட்லஸ்ன்னு ஒன்று வந்து கொண்டு வந்தாங்க. அது கூட கதி சக்தியில் எப்படி யூஸ் பண்ணுறோம், எத்திக்கல் கான்டக்ட், அப்புறம் ஒரு 6 பில்லர்ஸ் ஃபார் சிவில் சர்வெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, நோலன் பிரின்சிபல்ஸு. இது எல்லாத்துக்கூட டிஜிட்டல் ஃப்ரேம் ஒர்க் எப்படி, இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கில் எப்படி இது பண்ணுது, டிஜிட்டல் இந்தியாவில் இது எப்படி நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம், இது எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் நமக்கு வந்து அந்த டைமில் வந்து அதை டக்குன்னு கவர் பண்ணணும். அது பண்ணால் தான் நம்ம வந்து 6 மினிட்ஸ்லேயோ 7 மினிட்ஸ்லேயோ ஒரு 10 மார்க்கை வந்து நம்ம முடிக்க முடியும். ஒரு 7 சப்ஹெட்டிங்ஸை வந்து நம்ம அதுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அப்படின்னா 7 சப்ஹெட்டிங்ஸ் நமக்கு ஒரு 4 சப்ஹெட்டிங்ஸ் ஜென்ரேட் ஆகும் மெயின்ஸ் ஆன்சர் எழுதும்போது. மிச்சம் 3-4 வந்து நம்ம எதையோ ஒன்று எழுதி ஃபில் பண்ணி விடுற மாதிரி எழுதிட்டு இருப்போம், இல்லை 4ஓட ஸ்டாப் பண்ணிடுவோம். 4ஐயும் ஒன்னொன்னையும் நான் உட்காந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் ஜென்ரேட் பண்ணிட்டோம்னா நம்ம 10 பாயிண்ட் டக்குன்னு எழுதிட முடியும். நம்ம இதில் ஸ்மார்ட்டாக படிக்கலாம் ஜெயிக்கிறாங்க. இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்மார்ட்டாக ஸ்டடி ஜெயிக்கிறீங்க, எதை சொல்லுங்க பாருங்கள். உங்கள் ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் எதை சொல்கிறீங்க? ஸ்மார்ட் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நான் இன்டெகிரேட்டிங் டெக்னாலஜி இன்டு மை ப்ரிப்பரேஷன் அதை வந்து நான் மேஜராக சொல்லுவேன். ஏன்னா ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால எல்லாத்துக்குமே வந்து கூகுள் பண்ணி இது பண்ணி டெக்னாலஜிக்கல் டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த மாதிரியே போயிடுச்சு. இப்போ வந்து பாலிசி நோட்லாம் நான் வந்து மேனுவலாகவே தான் படித்து வந்து இப்போது 600 பேஜஸ் இருக்கும் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ். அதை வந்து வெறும் 5 பேஜில் நான் வந்து எழுதி வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி பிடிஎஃப் ரீடர்லாம் வந்து நிறையா வந்துருச்சு. இன்டெகிரேட்டட் பிடிஎஃப் ரீடர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நீங்களே வந்து இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவே வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் உள்ள இருக்கோ எடுத்து சொல்லிடும். ஸோ அண்ட் இந்த மாதிரி சாட் ஜிபிடியில் போட்டு மெயின்ஸ் கொஸ்டின் எடுக்கிறது, இன்டர்வியூக்கு நிறையவே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். என்னோட ப்ரொஃபைல் வந்து ப்ரீஃபாக சொல்லிவிட்டு இதுலேருந்து என்னென்ன பாசிபிள் கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டோம்னா அதுவே ஜென்ரேட் பண்ணிடும். நான் வந்து ஒரு கொஷின் ஆன்சர் அதை வந்து ஒரு எக்ஸாமினர் மாதிரி யோசிச்சுட்டு நான் சொன்னேன் அப்படின்னா அதுவே வந்து ஃபீட்பேக் கொடுக்கும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் சொன்னதுக்கு பதிலாக இதை சொல்லியிருக்கலாம், இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் இம்பாக்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சொல்லும்போது நமக்கும் நல்லா இது பண்ணும். அண்ட் இப்போ வந்துட்டு திருஷ்டி வெப்சைட்டில் வந்துட்டு ஒன்று பார்க்குறோம், இன்சைட்ஸில் வந்து ஒரு இது பார்க்குறோம், ஒரு இதெல்லாம் வந்து கொலேட் பண்ணுறதுக்குன்னு வந்துட்டு வெப்சைட் நேம் வந்து மறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி 4-5 இதை போட்டுட்டு இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டை வந்து கொலேட் பண்ணுறதுக்குனே வந்துட்டு நிறையா ஏஐ டூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ வந்துருச்சு. அண்ட் மைண்ட் மேப் ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஆன்கி ட்ராய்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ் கார்டு ஜென்ரேட்டர் இருக்குது. யூபிஎஸ்சி ரிலேட்டட் இப்போ பிரசிடெண்ட்டை போட்டிங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கே வந்து அவ்வளோ ஃப்ளாஷ் கார்டு பேக்ஸ் வந்து அதில் வரும். ஒரு ஆர்டிக்கலையும் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஒன்று இப்போ ஆர்டிகல் 52னா அதை கிளிக் பண்ணோம்னா அந்த சைடில் அதர் சைடு ஆஃப் த ஃப்ளாஷ் கார்டில் வந்து என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறது வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம சும்மா ஆக்டிவாக படிக்கணும், லக்ஷ்மிகாந்த் உட்காந்து பரட்டணும் அப்படின்லாம் இல்லை. அந்த வெப்சைட்டில் போயிட்டு சும்மா பிரசிடென்ட் ஃப்ளாஷ் கார்டு, கவர்னர் ஃப்ளாஷ் கார்டுன்னு போட்டோம்னா ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்க்கல படித்த மாதிரியும் இருக்காது, ஆனால் வந்து நம்ம ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கற்றுட்ருப்போம். மேடம் இதில் சிக்கலன் அப்படின்னா சில விஷயங்கள் நம்ம தேடி படித்தவங்க ஆபத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஏஐயில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ கவனமாக இருக்கணும்? ஸோ ஏஐ வந்துட்டு நான் அதுதான் ரொம்ப வந்துட்டு இப்போது சாட் ஜிபிடியில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து நம்பிட முடியாது. அதுக்கு தான் நான் வந்து இந்த ஸ்கூல் புக்கோட பேஸ் வந்து நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து அங்கே தான் நமக்கு ப்ளே ஆகும். ஸ்கூல் புக்கோட பேஸை வச்சுக்கிட்டு எந்த லெவலுக்கு இதை வந்து ட்ரெஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 20 பாயிண்ட் வந்து அதில் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா என்ன பாயிண்ட் எழுதுனா எக்ஸாமினரோட மைண்ட் செட், நம்மளோட ஹியூமன் இன்டெலிஜென்ஸை வந்து அங்கே இது பண்ணணும். என்ன பாயிண்ட் எழுதுனா எக்ஸாமினருக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து பெட்டராக தோணும், எது வந்து நல்லா எடுத்து காமிக்கும் ஆன்சரை, எந்த டேட்டாவை இங்கே இந்த இடத்துல யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லைனா அது வந்து பிளைனாக ஒரு ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா இன்டெகிரேட் டேட்டா இன்டு திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அதுவே ப்ராப்பரான டேட்டா, லேட்டஸ்ட் டேட்டாலாம் எடுத்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்போது நம்மளும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து இந்த மாதிரி ஆன்சரை ஸ்ட்ரக்சர் பண்ணி இதெல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ஒர்க் ஆகும்.